அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கிற சோமைக்கிறா. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் எல்லாருமே மீட் பண்ணுற மிச்சம் சந்தோஷம். எப்பயும் போல் இந்த வீடியோ எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் எங்களோட வீடியோ இத்தனை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லா அப்படின்னு சொல்லி எங்களோட பயணமுமே நல்லாவே முடிஞ்சிட்டு, அப்போ எங்களோட வீட்டில் நாங்கள் எப்படியெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணிக்கிறேன். உங்களுக்குமே இன்ட்ரெஸ்டிங் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்பயும் போல் மார்னிங் டீயோடு தான் எப்போயுமே ஸ்டார்ட் ஆகும். அப்படி தான் இன்றைக்கி மார்னிங் டீயோடு எங்களோட டே ஸ்டார்ட் ஆகிச்சு. எங்களோட பேபிக்கு எங்களோட ஊருக்கு வந்ததுக்கு போகிறோலேருந்து கிளைமேட் எல்லாம் நல்லாவே செட் ஆகுற. ஆனால் இடையில ஒரு டிப்ஸ் சளி வந்து மருந்து எடுக்கிற மாதிரியும் இருந்துச்சு. கூதல் சீசன் அப்படின்றதுனால எல்லா இடத்துலையுமே வெயிலாக தான் நிற்குது. ஆனால் மாஷால்லா அல்ஹம்துலில்லா அப்படின்னு சொல்லி எங்களோட ஊரில் எப்போயுமே மழை பெஞ்சு வந்து தான் இருக்குது. ஸோ அதனால அவருக்கு கொஞ்சம் கிளைமேட் நல்லா விருப்பம். அதோட எங்களோட வீட்டுக்கு வந்ததும் அவங்களுக்கு சொல்லி ஆக்கள் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எப்போயுமே விளையாட்டு தானே அவங்களுக்கு. நாங்கள் வீட்டுக்கு வர டைம் ட்ரிங்கோலேருந்து எங்களோட ஃப்ரெண்ட் ஒன்றும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ அவங்களோட கொஞ்சம் ஊரை சுற்றி பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடியாகி ஊரை சுற்றி பார்க்குறது போய்த்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு சில கிளிப்ஸ் மட்டும் நான் இதில் எட் பண்ணிக்கிறேன். இன்ஷால்லா உங்களுக்குமே அது விருப்பமாயிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எங்கள் ஊரும் டூரிஸ்ட் ஏரியா அப்படின்றதுனால நிறையவே சுற்றி பார்க்குறதுக்கு இடமிக்குது. எல்லா வீடியோவுமே எனக்கு இதில் எட் பண்ணிக்கொள்ள போயிடுது. ஸோ அதனால் ஒரு சில கிளிப்ஸை மட்டும் நான் இதில் சேர்த்து கொண்டிருக்கிறேன். இன்ஷால்லா இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லா கிளிப்ஸையுமே சேர்க்குறதுக்கு மோஸ்ட்லி ட்ரை பண்ணுறேன். இப்போ நாங்கள் பெய்த்து கொண்டிருக்கிறது எங்களோட ஊரில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு கல் மலை ஒன்றுக்கு தான் நாங்கள் பெய்த்து கொண்டிருக்கிறோம். எங்கள் ஊரில் 2 கல் மலை இருக்குது. இப்போ நாங்கள் ஃபெஸ்ட்டுக்கு போகிறது பெரிய கல் மலைக்கு. அந்த வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த இடத்துக்கு போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி ஒரு காடொண்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நிற்கும். ஊடுகளெல்லாம் இடக்கடை இருக்குது. ஆனால் பெருசாக அதெல்லாம் விளங்காது. ஒரு காட்டொண்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் நிற்கும். எந்த இடத்துக்கு போனாலும் எங்களோட மகளை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வைக்கிறது தான் பெரிய கஷ்டமே. அப்போ கொண்டு போய்ட்டு மேலே ஒரு இடத்துல இவர் வச்சு கொண்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துக்கொண்டு இருந்தார். அப்போ அவாவே ஃபோட்டோ கொஞ்சம் எடுத்துக்கொண்டுட்டு வியூவை கொஞ்சம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்து கொண்டு இருந்தோம். எங்களோட ஊரில் தான் இருந்தாலுமே கூட அந்த பெரிய கல்லுக்கு நான் போய்த்திக்கிறேன் ஃபஸ்ட் டைம். என்ன சொன்னால் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பெருசாக அலௌட் இல்லை. அது மட்டும் இல்லாமல் போகிற அப்படின்னு சொன்னால் சின்ன பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு போவானோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ அப்படின்னு சொல்லி எனக்கு அது வரைக்குமே தெரியாமல் இருந்துச்சு. அன்றைக்கு போன டைம் தான் உண்மையிலுமே எனக்கு இன்ன வரைக்கும் அந்த வீடியோ எடிட் பண்ணக்குள்ள கூட ஒரு பயம் உண்டு மனசுக்குள்ளே இருக்குது. என்னென்னு சொன்னால் அந்த கல் அவ்வளோக்கு சேஃப் இல்லாத ஒரு இடம் உண்டு. நடந்து போகிற அளவுக்கு கூட ஒரு சேஃப் இல்லாத இடம் உண்டு. பெரிய கல். ஆனால் நாங்கள் முன்னுக்கு துண்டுக்கு மட்டும்தான் போனோம். அங்கங்கே போகவே இல்லை. நாங்கள் சின்ன பிள்ளைகளையும் கூட்டி கொண்டு பேத்திக்கிறோம் அப்படின்றதுனால ஒரு இடத்துக்கு மட்டுமே பேத்துட்டு நாங்கள் வந்துட்டோம். எப்போயுமே பெருசாக கேர்ள்ஸ் பேத்து நான் கண்டும் இல்லை. நிறைய பட்டம் விடுறதுக்கு பாய்ஸ் அந்த மாதிரி தான் போவாங்க. அப்போ எனக்கு ஒரு டவர் ஒன்று இருந்துச்சு. அன்றைக்கும் நாங்கள் கொஞ்சம் நார்மலாக வீடியோ ஒன்று எடுத்துக்கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். ஒரு சின்ன நடப்பாதை இருந்த மாதிரி தான் கல். மற்ற அவ்வளோவுமே பள்ளம் தான். ஜஸ்ட் கால் ஸ்லிப் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்கள நாங்கள் நினச்சி கூட பார்க்கப்படாது. அந்தளவுக்கு பெரிய பள்ளம். இப்போ கூட நான் அந்த வீடியோ வாய்ஸ் நோட் போடக்குள்ள கூட எனக்கு கையெல்லாமே கூசுது. அந்தளவுக்கு டேஞ்சர். அப்போ நாங்கள் எப்போயுமே போகிற மாதிரி சின்ன கல்லுக்கும் பெய்த்துட்டே வருவோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் போனோம். நாங்கள் பெய்த்திருந்த டைம் சரியாக ட்ரெயின் போகிற டைம் அப்படின்றதுனால எங்களுக்கு கட்குகையால் ட்ரெயின் போகிறதையுமே இந்த இடத்துலேருந்து பார்க்கலும். பெரிய கல் மாதிரி டேஞ்சர் எல்லாம் இல்லை. இந்த கல் சேஃபான கல் தான். கொஞ்சம் அந்த தாறுமாறு மாதிரி ஈக்கும். பட் நடந்து போகிற அளவுக்கு கொஞ்சம் கீழே இறங்குற அளவுக்கு எல்லாமே இதில் கொஞ்சம் சேஃபாக தான் நீக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும் அந்த கட்குகைக்குள்ளே அந்த ட்ரெயின் போகிறது. அப்போ அந்த கல்லுலேயுமே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இப்போ பெய்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் கடுகண்ணாவில் குளுனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் தான்.
இந்த இடத்துக்கு தான் குளுனை அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கள் ஊரில் தான் நீக்குது அப்படின்னு சொன்னாலுமே இதுக்கு கூட நான் ஏறியே இல்லை. எங்கள் ஊரில் தான் நீக்குது அப்படின்றதுனால எங்களுக்கு அது கணக்கும் இல்லை. அப்போ இன்றைக்கி நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லி தான் போய்த்திருந்தோம். பட் நாங்கள் போன நேரத்தில் வந்து அவங்களுக்கு அதை திறக்கிறதுக்கு அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் ரிட்டனும் ஆகிட்டோம். ஃபஸ்ட் டைம் போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் சந்தோஷப்பட்டு கொண்டு போனேன். அதே மாதிரி அங்கே அலௌட் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்கள் ரிட்டன் ஆகிற மாதிரியுமே இருந்துச்சு. அடுத்ததான் நாங்கள் போன இடம் தான் கடுகண்ணாவில் இருக்கக்கூடிய ரயில்வே மியூசியம் அப்படின்னு சொல்லி வர இடம். அந்த இடத்த நான் வீடியோ போட்டேன் அப்படின்னு சொன்னால் வீடியோ மிச்சமே பெருசாக வரும் அப்படின்றதுனால நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கொண்டேன். ரயில்வே மியூசியத்தை ஒரு தனி வீடியோவாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ பெய்த்து வந்து எல்லாமே முடிஞ்சதுக்கு பிறகு ரிலாக்ஸ் பண்ணி கொண்டிருக்க போகிறது எங்கள் வீட்டு முன்னுக்கு கூரையில் மயில் வந்ததை கண்டேன். இதுவரைக்கும் எங்கள் ஊருக்கு மயில் வந்தில்லை. எங்கள் ஊரில் மயில் இருக்கிறதாவும் நான் கேள்விப்பட்டதுமே இல்லை. அப்போ அன்றைக்கு மயில் வந்தது தான் எங்களுக்கு புதின வாங்கிச்சு. ஒரு 2 மயில் மட்டுமே வந்துருந்துச்சு. அதுவுமே பெண் மயில் தான், ஆண் மயில் வந்திருக்கல. எங்கள் ஊரில் மகளுக்கு எப்போயுமே நாங்கள் பக்கெட்டில் தான் தண்ணி அரைச்சி கொடுப்போம். குளிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, மேல் கழுவுறதுக்காக இருந்தாலும் சரி. அவளுக்கு பக்கெட்டில் தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னு சொன்னால் நல்லா ஜொலியாக விளையாடி குளிச்சு கொண்டு இப்போ அப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தண்ணியும் கூலாகிது, கிளைமேட்டும் நல்லா ஆகுது அப்படின்றதுனால அவளுக்கு நல்ல விருப்பம். அவள் நல்லா குளிச்சு கொண்டே இப்போ அவள் பக்கெட்லேருந்து எடுத்தால் தான் அழுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாள். நான் ஃபஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி தான் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி எங்கள் ஊரில் நல்லா மழை பெய்யுது. நாங்கள் போன வீடியோவில் சொல்லிப்போம் எங்களோட கோழி எல்லாத்தையுமே நாங்கள் கொடுத்துட்டோம், கொண்டு வர இல்லாத சிச்சுவேஷன் அப்படின்றதுனால. பட் கொண்டு போன இடத்துல நிறைய கோழிகளை வச்சு சாப்பாடு கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்றதுனால நாங்கள் அவங்கள்ட்டேருந்து கோழியை ரிட்டன் எடுத்துட்டோம். நாங்கள் ஒரு உயிரினம் வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அதில் சரியான இதுகளை நாங்கள் பேணி நடக்கணும் தானே. நாங்கள் அதுகள்கிட்ட இதுகளையும் பார்க்கணும் அப்படின்றதுனால நாங்கள் அவங்கள்ட்டேருந்து எடுத்து நாங்கள் வேறையாக கூடு கட்டி இப்போ நாங்கள் அதை வச்சு கொண்டிருக்கிறோம். இப்போ இதை விற்கிறதுக்கான ஐடியா தான். ஏன்னு சொன்னால் ஹஸ்பண்ட் இங்கே வந்து வேறு வேலையோண்டு பார்க்குறாரு அப்படின்றதுனால கொஞ்சமே பிஸி ஆகிக்கிறாரு. ஸோ அதை கவனிச்சு கொள்றதுக்கு எனக்குமே கஷ்டமாகுது அப்படின்றதுனால நாங்கள் இதை விற்கிறதுக்கு தான் போட்டிக்கிறோம். இது நாங்கள் ஸ்டார்ட்லேயே கொண்டு வந்திப்போம். இது என்ன அப்படின்னு சொன்னால் நாங்கள் வேறையாக தான் வளர்க்கணும். என்ன சொன்னால் எல்லாமே போர் ஜாதி அப்படின்றதுனால அப்போ ஒன்றுக்கு போட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே சண்டை பிடிச்சிக்கொள்ளும். அதனால தான் நாங்கள் ஸ்டார்ட்டில் கொண்டு வரலை. இப்போ நாங்கள் கொண்டு வரணும் அப்படின்ற சிச்சுவேஷனால் நாங்கள் கொண்டு வந்து இப்போ இதை நாங்கள் வேறையாக கூடுன்னு கட்டி அதுக்காக இப்போ நாங்கள் அதை விற்க போட்டிக்கிறோம். இப்போ அதுக்கு ஒரு நாள் ஹஸ்பண்ட்லேயே போட்டு எல்லாத்தையுமே சரியாக செஞ்சு அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையுமே இப்போ பராமரித்து வச்சிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் எங்களோட ஒரு டே ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. அந்த வீடியோவுமே உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இதில் ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறேன். எப்பயும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் எல்லாருமே சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.